பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த மாலை வேளையிலே மகிமைப்படுவதாக. இந்த டெய்லி ஈவினிங் டிவோஷனில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்தில் நம்ம 6வது கட்டளையை குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து நம்முடைய சிந்தை 7வது கட்டளைக்கு நேராக திருப்பலாம். யாத்திராகமம் 20:14 உபாகமம் 5வது அதிகாரம் 18வது வசனத்தையும் நம்ம வாசிக்கிறோம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாடுலையும் புதிய ஏற்பாடுலையும் நிறைய பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இல்லை மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் ரோமர் 13வது அதிகாரம் 9வது வசனத்திலும் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ யூ ஷால் நாட் கமிட் அடல்ட்ரி. நமக்கு தெரியும் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னா விபச்சாரம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய நாட்டில் நம்மளுடைய தேசத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட்ட அளவில் விபச்சாரம்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியாத ஆள் யாருமே இல்லை. எல்லாருக்குமே விபச்சாரம்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். அதே போல் சேம் அது விபச்சாரம்னா பாவம், அது செய்யக்கூடாது, அது தவறான செயல் அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரிந்தான ஒரு காரியம்தான். இப்போ நம்ம யாக்கோபு எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனானாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பாருங்க, யார் கொலை செய்யாத அப்படின்னு சொன்னாரோ அவர் தான் விபச்சாரம் செய்யாதன்னு சொல்லியிருக்கிறார். எந்த தேவன் விபச்சாரம் செய்யாதன்னு சொன்னாரோ அதே தேவன் தான் கொலை செய்யாதே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் விபச்சாரம் செய்யாமல் இருந்து நீங்கள் கொலை செய்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லுது. ஒருவேளை நீங்கள் கொலை செய்யலை, எந்த ஒரு நபரையும் கொலை செய்யாமல் நீங்கள் விபச்சாரம் செய்தீங்க அப்படி இருந்தாலும் நீங்கள் நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ நமக்கு நார்மலாக விபச்சாரம், ப்ராஸ்டிடியூஷன் இல்லை அடல்ட்ரி அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும். ஆனாலும் அதற்கு பல பதங்கள் பயன்படுத்துகிறாங்க. அது நம்ம என்னன்னு பார்த்தா, இப்போ ப்ராஸ்டிடியூஷன், ஹர்லோட்ரி அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்துகிறாங்க. அது பணம் வாங்கி கொண்டு தவறான காரியங்களை செய்கிறத இந்த 2 பேரில் சொல்கிறாங்க. அப்புறம் அடல்ட்ரி, இன்ஃபிடிலிட்டி அப்படின்றத ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு விரோதமாக அவங்க துரோகம் செய்வாங்க இல்லையா, அதை இந்த அடல்ட்ரி, இன்ஃபிடிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது போக இன்னொரு காரியம் அன்லாஃபுல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது சட்டத்துக்கு புறம்பாக, சட்டத்துக்கு விரோதமாக தவறு செய்கிறது, சட்டத்துக்கு புறம்பாக பாவத்தை செய்கிறது, அதுதான் அன்லாஃபுல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இங்கே நம்ம இதில் பார்க்குறோம், கமாண்ட்மெண்ட்டில் பார்க்குறோம், யூ ஷால் நாட் கமிட் அடல்ட்ரி அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அடல்ட்ரி அப்படின்ற வேர்ட் மாத்திரம் இல்லாமல் இதற்கு இன்னும் பல பதங்களும் பயன்படுத்துகிறதா நம்ம பார்த்தோம். இது நம்ம நிறைய இடங்களில் நம்ம பார்க்க முடியுது. நம்ம வேதத்திலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா விபச்சாரம் செய்யாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் விபச்சாரம் செய்த நபர்கள் இருந்திருக்காங்க. அது செஞ்சதுனால அவர்களுக்கு பின் விளைவுகள் என்ன ஏற்பட்டது அப்படின்னு கூட நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்ததின் நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இப்போ இந்த இடத்துல எதை குறிப்பிடுறாங்க, எதை மெயின் பண்ணி இங்கே சொல்கிறாங்க அப்படின்னா, நார்மலாக இப்போது ஒரு சட்டத்துக்கு புறமான ஒரு திருமணம் இப்போ மேக்ஸிமம் யாரும் பண்ணுறது கிடையாது.
எல்லாமே கவர்மெண்ட் ரூல்ஸ்க்கு கட்டுப்பட்டு சட்டப்பூர்வமான ஒரு திருமணம் தான் இப்போ எல்லாமே வந்து பண்ணுறாங்க. அதில் பண்ணும்போது ஏன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணுற மேரேஜ் கூட அவங்க கூட ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. அதுபடி தான் அவங்க வந்து மேரேஜ் பண்ணுறாங்க. அதில் ஃபேமிலியில் இல்லை ஒரு சர்ச்லேயோ இல்லை ஒரு டெம்பிள்லையோ வச்சு நடக்கிற எல்லா மேரேஜஸ்மே ஒரு ப்ரொசீஜரோடு தான் வந்து சரியாக வந்து அந்த மேரேஜ் வந்து நடக்குது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், கணவன் மனைவி புருஷனும் அந்த மனைவி வந்து தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு தன்னுடைய தாயினுடைய வீட்டை விட்டு அவன் புருஷனோடு அவன் மனைவியோடு வந்து இசைந்திருப்பார்கள், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வேதத்தில் வந்து வாசிக்கிறோம். அப்போ அவர்கள் வந்து தன்னுடைய குடும்பத்தை விட்டு தாய் தகப்பனை விட்டு மனைவியோடும் கணவனோடும் கணவன் மனைவியோடும் மனைவி கணவனோடும் வந்து அவங்க இணைஞ்சிருப்பாங்க. அந்த இணைப்பை வந்து தேவன் தான் இணைத்திருக்கிறார். அதை வந்து ஒரு மனிதனாலும் வந்து பிரிக்கக்கூடாது. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன் அப்படின்னு சொல்லிலாம் வந்து வசனம் வந்து சொல்லுது. அப்போது ஆனால் இந்த நாட்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்களில் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. ஒரு சின்ன வாழ்க்கையில் வரதான சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இல்லை ஏதோ வருகிறதான ஒரு பெரிய பிரச்சனை சின்ன பிரச்சனையும் அது நிமித்தமாக வந்து அவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி அதற்காக நிறைய பேர் வந்து எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது எனக்கு டிவோர்ஸ் கிடச்சிடணும், இந்த லைஃப் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த இதில் வந்து உறுதியாக இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து ஒரு சட்டப்பூர்வமாக எடுக்கிறதான ஒரு காரியம். அங்கே போய் டிவோர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதை அப்ளை பண்ணி அங்கே டிவோர்ஸ்க்காக வெயிட் பண்ணி அவங்க கூப்பிடும்போது அதெல்லாம் எப்போல்லாம் கூப்பிட்றாங்களோ அப்போல்லாம் போய் அந்த கேஸை வந்து சந்தித்து இது பண்ணி அப்போ லாஸ்ட் வந்து சில பேருக்கு டிவோர்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது, சில பேருக்கு டிவோர்ஸ் வந்து கிடைக்காமே வந்து இருக்குது. அதை வந்து நம்மளுடைய டாபிக்ஸ் அது கிடையாது, நான் சும்மா சொல்கிறேன். ஆனால் சில பேர் வந்து இப்படி சட்டப்பூர்வமாக எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காமல் எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ணாமல் டைரெக்டாகவே என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய மனம் போன போக்கில் போயிட்டு தனக்குன்னு சொல்லக்கூடியதான அந்த லைஃப்பை விட்டுட்டு அந்த ட்ராக்கை விட்டு வேறொரு ட்ராக்கை நோக்கி போவாங்க. இப்போ இந்த வசனத்தை தெளிவாக சொல்லுது, தன்னுடைய மனைவியோ இல்லை தன்னுடைய கணவனோ தன்னுடைய கணவனை விட்டு தன்னுடைய மனைவியை விட்டு அவர்களுக்கு துரோகம் செய்து வேறொரு பாவத்தை செய்து அப்படி ஒரு வேளை போயிட்டாங்க, போய் வேறொரு நபரை வந்து அவங்க திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர்கள் வந்து தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்களாம், அவங்க வந்து விபச்சாரம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லி தேவனுடைய வார்த்தை வந்து சொல்லுது. அவர்கள் போனவர்களும் சரி அல்லது ஒரு நபர் வந்து அவங்களே வந்து இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இருக்காங்க, அவங்களுக்குள்ளாக ஏதோ ஒரு பிரச்சனையோ இல்லை ஏதோ ஒரு தவறான காரியங்கள் ஏதோ நடக்கிறதோ அவங்களுக்கு தெரிய வருது, ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு, அது ரொம்ப அந்த பிரிவு வரைக்கும் போயிடுச்சு அப்படின்ற கட்டத்தில் அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அந்த கணவனோ அந்த மனைவியையோ யாரும் வேறொரு நபர் வந்து அந்த ஆணையோ இல்லை வேறொரு நபர் வந்து அந்த பெண்ணையோ திருமணம் பண்ணும் பொழுது அவங்களும் விபச்சாரம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் அல்ல விபச்சாரம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வந்து குறிப்பிடுது. இப்படி நம்ம எவ்வளவோ காரியங்களை வந்து நம்ம இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் நான் ரொம்ப எல்லா காரியங்களையும் நான் சொல்ல வந்து நான் ஆசைப்படலை. வேதத்தில் ஒரு 2 கேரக்டரை மாத்திரம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். விபச்சார ஸ்ரீ நமக்கு தெரியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 3 முதல் 11 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசித்தோன்னா அழகாக தெரியும். விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிப்பட்டதான ஒரு ஸ்ரீயை கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்பதாக நிறுத்துகிறாங்க. ஆண்டவரே, இந்த ஸ்ரீ வந்து விபச்சாரத்தில் இருக்கும்போது கையும் மெய்யுமா நாங்கள் அவளை பிடிச்சிட்டோம், மோசே சொன்னதான அந்த காரியத்தின்படி விபச்சாரம் செஞ்சுட்டா அவளை நீங்கள் கல்லறிஞ்சு உடனே கொல்லணும், கல்லறிஞ்சு கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அங்கே நிற்கிற எல்லாரும் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட சொல்கிறாங்க. ஆண்டவர் வந்து அதை கண்டுக்கவே இல்லை. கண்டுக்காமல் கீழே குனிஞ்சு அந்த மண்ணில் தன்னுடைய விரலினால் ஏதோ ஒரு காரியத்தை எழுதி கொண்டே இருக்கிறார். ஆனாலும் அந்த ஜனங்கள் மீண்டும் 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 ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, ஆண்டவரே இந்த ஸ்ரீயை கையுமையுமா நாங்கள் பிடிச்சிட்டோம், முன்னாடி செஞ்சதை இப்போ வந்து சொல்லலை, கையுமையுமா பிடிச்சிட்டோம், கல்லறிஞ்சவளை கொலை பண்ணணும், மோசை எப்படி தான் சொல்லியிருக்கிறார் நியாயப்பிரமாணத்தில் அப்படின்னு சொல்லி இப்படி நிற்கிறாங்க விடாப்பிடியா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் கல்லறிய கடவன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பின்பதாக நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். உடனே என்ன பண்ணிட்டாங்க, யாருமே எதுவும் பண்ணலை, அந்த ஸ்ரீயை கல் எறியலை, எல்லாரும் போயிட்டாங்க. ஆண்டவர் நிமிர்ந்து பார்க்கும் பொழுது அந்த ஸ்ரீயை தவிர அங்கே வேறு ஒருவருமே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிற அந்த ஸ்ரீ இருக்கிற வேறு யாருமே இல்லை.
இன்னும் உன்னை யாரும் நியாயம் தீர்க்கலையா, போயிட்டாங்களான்னு கேட்கும்பொழுது ஆண்டவரே இல்லை அப்படின்னு சொல்கிறா. நீ போ, இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த ஸ்ரீ அனுப்புகிறத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல வந்து தெளிவாக சொல்லுது, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் கல்லறிய கடவன் அப்படின்னு சொல்லி அந்த பதம் வந்து சிலர் வந்து சொல்கிறாங்க, அங்கே அந்த இடத்துல வந்து தப்பு பண்ணாதவங்க வந்து யாருமே இல்லை, அங்கே வந்து எல்லாருமே வந்து விபச்சாரம் செஞ்சாங்க, அதனால தான் ஆண்டவர் வந்து உங்களில் பாவம் இல்லாதவன், உங்களில் வந்து விபச்சாரம் செய்யாதவன் இந்த ஸ்ரீயை வந்து முதலில் கல்லறைய கடவன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க. ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களில் பாவம் இல்லாதவன் அப்படின்னா ஆண்டவர் எதை மீன் பண்ணார் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்திரீட்டை யாரெல்லாம் தவறான முறையில் இந்த ஸ்திரீட்டை நடக்கலையோ, யாரெல்லாம் இந்த ஸ்திரீட்டை நீங்கள் விபச்சாரம் பண்ணலையோ, அவன் முதலாவதாக இந்த ஸ்ரீயை கல்லறிய கடவன் அப்படின்னு சொன்னதாக வந்து சிலர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் எது உண்மை, எதை வந்து ஆண்டவர் மெயின் பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் கல்லறிய கடவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அந்த இடத்துல பாவம் செய்யாதவர்கள் யாருமே இல்லை, எல்லாருமே பாவம் செய்தவர்கள். ஆகவே அந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த இடத்தை விட்டு போனதை வந்து நம்ம பார்க்குறோம். இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். என்னாகமம் 25வது அதிகாரம் அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, மோசே ஜனங்களோடு பேசி கொண்டு இருக்கும் பொழுது அந்த காரியங்கள்லாம் நமக்கு கொஞ்சம் தெரியும். நான் சொல்ல ஆசைப்படல, நான் கண்ணன்ட்ட மட்டும் சொல்லி முடிக்க ஆசைப்பட்றேன். இஸ்ரவேலன் ஒரு மனுஷன், மீதியானிய ஸ்ரீ ஒரு பெண், அவர்கள் இருவருமாக விபச்சாரம் செய்கிறது வந்து நம்ம பார்க்குறோம். அந்த இஸ்ரவேலன் பேர் வந்து சிம்ரி, அந்த மீதியானிய ஸ்ரீயின் பேர் வந்து கஸ்பி. அதாவது சிம்ரி, கஸ்பி இவர்கள் இருவரும் வந்து வேசித்தனம் செய்கிறத வந்து பினேகாஸ் என்கிறதான ஒரு நபர், அந்த மனிதன் பார்த்து உடனே என்ன பண்ணாங்களாம், அவர்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த தவறான காரியம் நடந்து கொண்டிருக்கிற அந்த இடத்திலே போய் ஒரு ஈட்டி அந்த எடுத்து அவர்களுடைய வயிற்றிலேயே குத்தி, இருவருடைய வயிற்றிலையுமே குத்தி அது வெளியே வர்ற அளவுக்கு அவங்கள குத்தி கொன்று போட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாசிக்கிறோம். அவன் வந்து தேவன் மீது உள்ளதான அந்த பக்தி வைராக்கியத்தின் நிமித்தமாக இந்த பினேகாஸ் வந்து இப்படி செய்தான் அப்படின்னு பார்க்குறோம். இந்த பினேகாஸ் யார் அப்படின்னு பார்த்தா, மோசே ஆரோன் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த ஆரோனுடைய குமாரன் எலெயாசர். அந்த எலெயாசருடைய பையன்தான் இந்த பினேகாஸ். இவன் கர்த்தர் மீது அப்படியாக பக்தி வைராக்கியமாக இருந்ததுனால தன்னுடைய அந்த சபையில், தன்னுடைய சமுதாயத்தில் பாவம் செய்கிறதை ஒரு இஸ்ரவேலின் ஒரு மீதியானிய ஸ்ரீயோடு கூட தவறான காரியத்தில் ஈடுபடுவதை அவனால் வந்து தாங்கிக் கொள்ள முடியலை. ஆகவே கர்த்தர் மீது இருக்கிறதான அந்த பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் அவன் அவர்களை குத்தி கொன்று போட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்படி நம்ம சொன்னால் வந்து சொல்லிகிட்டே போகலாம். ஒரு புக்கு இந்த மாதிரி வந்து சொல்லுது, வெஸ்ட்மின்ஸ்டர் ஷார்ட்டர் கேட்டசிசம் அப்படிங்கிறதான ஒரு புக் வந்து சொல்லுது. நம்ம சாதாரண வந்து ஒரு நபர் வந்து ஒரு நபரோடு கூட விபச்சாரம் செய்தால் மாத்திரமே வந்து அது விபச்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படலை. ஒரு மனிதனுடைய எண்ணங்களில் வந்து ஒரு கபடான ஒரு இருதயம், ஒரு தவறான ஒரு எண்ணங்கள் வந்து தோணுது, இல்லை தவறான வார்த்தைகள் அவனுடைய வாயிலிருந்து வருது, இல்லை தவறான முறையில் வந்து அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சாவே அது வந்து ஒரு விபச்சாரத்திற்கு சமந்தான், அவன் விபச்சாரம் செய்கிறவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகம் சொல்லுது. அது மாத்திரம் இல்லாமல் தீய எண்ணங்களோ, தீய வார்த்தைகளோ, தீய செயல்பாடுகளோ, அது மாத்திரம் இல்லாமல் செக்ஷுவல் அப்யூஸ், அவுட்லாஸ் இன்சல்ட், ஹோமோசெக்ஷுவாலிட்டி, பெஸ்டியாலிட்டி, ஃபோனோகிராஃபி அண்ட் சிம்பிளி லஸ்ட் இன் ஜென்ரல், இது எல்லாமே விபச்சாரம் தான் அப்படின்னு சொல்லி இந்த புக்கில் வந்து மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டதான ஒரு காரியம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் நிறைய பேர் வந்து வேதத்தில் சொல்லப்பட்டதான காரியங்களை வந்து நம்புவாங்க, ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு வந்து மிகவும் ரொம்ப கடினமாக இருக்குது. இதை உலகத்தில் நடக்கிற ஏதோ ஒரு எக்ஸாம்பிள்ஸை சொல்லும் பொழுதோ, இல்லை இந்த புக்கில் இப்படி இருக்குது, இந்த ஆத்தர் இப்படி சொல்லியிருக்காங்க, இந்த வீரன் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாருமே அப்படியா அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு வந்து எல்லாருமே ஏற்றுக்கொள்ளுக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த புக் வந்து இது நீங்கள் விபச்சாரம் செய்தால் தான் வந்து விபச்சாரம் கிடையாது, தவறான வார்த்தைகளோ, தவறான எண்ணங்களோ, தவறான செயல்பாடுகள் உண்டானாலோ,
அதுவும் விபச்சாரம் தான். அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் விபச்சாரம் செய்கிறவர்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த புத்தகம் சொல்லுது. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ நான் சொன்னதான இந்த எல்லா காரியங்களுமே ஒருவனுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவன் விபச்சாரம் செய்கிறவனாக இருக்கிறான். எல்லாமே நான் சொல்லப்பட்ட அந்த எல்லா காரியமும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு காரியம் இருந்தால் கூட அவன் விபச்சாரம் செய்கிறவனாக இருக்கிறான். அதுவும் ஒரு வகையான விபச்சாரம் அப்படின்னு சொல்லி அந்த புக் வந்து சொல்லுது. அது மாத்திரம் இல்லாமல் கோரம் டியோ என்கிறதா நம்ம ஆக்சுவலாக இது வந்து ஒரு லாட்டின் ஃப்ரேஸ், லாட்டின் சொற்றொடர். அதில் வந்து ஒரு காரியத்தை வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து உள்ள அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் வந்து ரொம்ப ஒரு இப்படிப்பட்டதான பாவங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கான். வெஸ்டர்ன் கல்ச்சர், அதாவது கோரம் டியோ என்கிற அந்த ஃப்ரேஸ் வந்து சொல்லுது, வெஸ்டர்ன் கல்ச்சரில் வந்து இப்படிப்பட்டதான ஒரு பாவம் வந்து ரொம்ப ஒரு கொடுமையாக வந்து இருக்கான், ரொம்ப அதிகமாகவே இருக்கான். ஒரு பரிசுத்தம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு துளி அளவு கூட அந்த இடத்துல இடம் இல்லையா, ஃபுல்லாகவே பாவம் நிறைஞ்சு இப்படிப்பட்ட இந்த பாவம் நிறைஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அப்போது அது எங்கே பார்த்தாலும், எங்கே ஒரு நபரை டீல் பண்ணாலும், எந்த இடத்திற்கு போனாலும், சர்ச்சுக்கு போனால் கூட இன்சைட் சர்ச்சும் அவுட் சைட் த சர்ச்சும் இப்படிப்பட்ட பாவங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சபைக்கு வெளியே மாத்திரம் அல்ல, சபைக்கு வெளியேயும் இப்படிப்பட்ட பாவங்கள் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரில் வந்து இன்றைக்கும் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இருந்தாலும், இது அவங்க தான் சொல்கிறாங்க, ஆனாலும் இதெல்லாம் சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறாங்க, இப்படிலாம் இருந்தாலும் என்னைக்கு ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் நம்பி அவனுடைய பாவங்களை விட்டு விட்டு மனம் திரும்புகிறதான ஒரு அனுபவத்திற்குள்ளாக அவன் வருகிறானோ, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமைக்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்து அதன்படி வாழ என்னைக்கு அவன் முயற்சி செய்கிறானோ, அந்த நபருக்கு ஆண்டவருடைய அந்த போஜன பந்தியை அனுசரிக்கிறதற்கான, அதை புசிக்கிறதற்கான, அதில் பானம் பண்ணுகிறதற்கான அதிகாரம் வந்து அவனுக்கும் இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல வந்து குறிப்பிடுறாங்க. இப்போ இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, அதுக்காக நம்ம எவ்வளோ பெரிய பாவம் வேணாலும் செய்யலாம், நம்ம எத்தனை டைம் வேணாலும் செய்யலாம், செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் என்னை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நான் வந்திருந்துருவேன், நான் பந்தியை வந்து நான் கர்த்தருடைய பந்தியை நான் அதை நான் அனுசரிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. அது ஒரு தவறான காரியம். அதில் சொன்னதான அந்த காரியத்தை வந்து நான் சொன்னேன். ஒரு முறை தான் ஒரு பாவத்தை அதிகமாக செஞ்சு ஒரு மனிதனுக்கு மனம் திரும்புதல் வருது அப்படின்னா அது ஒரு முறை தான். அப்படி ஒரு பூரணமான மனம் திரும்புதல் அந்த மனிதனுக்கு வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த மனிதன் அந்த பாவத்தை நோக்கி போக மாட்டான். உண்மையாக அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் பாவத்தை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தலுக்கு தன்னுடைய வாழ்க்கையை உண்மையாக ஒப்பு கொடுத்து அதற்காக உண்மையாக முயற்சி செய்வானே ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் இனி அந்த பாவத்திற்கு அவனுடைய வாழ்க்கையில் இடம் இல்லை. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஆண்டவருடைய பந்தியில் இடம் இருக்குது, அது வந்து இல்லாமல் போகாது அப்படின்னு சொல்லி அந்த கோரம் டியோ என்கிறதான அந்த கூற்று வந்து சொல்லுது. ஆனால் இது எல்லாமே இதுக்கு ஒரு பக்கம் ஓகே தான். இதில் எதெல்லாம் வந்து விபச்சாரம், அதுக்கு வந்து என்னென்ன பேர்லாம் சொல்கிறாங்க, பலவிதமான பேர் சொல்கிறாங்க. அது செய்தால் மட்டும்தான் நமக்கு பாவம் கிடையாது, ஒரு சில காரியங்கள் நம்மள்கிட்ட வெளிப்படுது அப்படின்னா அதுவும் வந்து விபச்சாரம் தான், அதுவும் விபச்சாரத்துக்கு சமமாக தான் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம். நம்ம இந்தியாவில் பார்த்தோன்னா, இந்தியாவில் மட்டும் 6,57,829 20 மில்லியன் வரைக்கும் விபச்சாரிகள் வந்து விபச்சார அந்த தொழிலில் ஈடுபடுறவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கீடு வந்து சொல்லுது. அது மாத்திரம் இல்லாமல் அந்த எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நாக்கோ என்கிறதான அந்த கூற்றுப்படி கிட்டத்தட்ட 8 லட்சம் இந்த விபச்சார தொழிலாளர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. அப்போது நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டாலே இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறதான ஜனங்கள் லட்சத்துக்கும் அதிகமாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மில்லியன் வரைக்கும் வந்து இந்த ஜனங்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்க முடியுது. அப்போது இந்த விஷயங்களுக்காக நமக்கு எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியுது, எதுக்காக நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்படுறோம் அப்படின்னா, நாம் செய்ய வேண்டியதான ஒரே ஒரு காரியம், நாம் அவர்களுக்காக ஜெபிக்கணும்.
இந்த காரியங்களுக்காக நம்ம அதிகமாக பாரப்படணும். இந்த காரியங்களுக்காக நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம அமரணும். தேவ பிரசன்னத்தில் இதை நம்ம தெரிவிக்கணும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்து இதை தெரிவிக்கணும். அப்போது இப்படிப்பட்ட காரியங்களை ரொம்ப ஒரு பாரத்தோடு, ரொம்ப ஒரு வேதனையோடு, ஒரு பாரத்தோடு நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் அதை தெரிவிக்கணும். அதுக்காக தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து நமக்கு நேராக, நம்மளுடைய செவிக்கு நேராக வருது. இவ்வளோ ஒரு வேதனையான விஷயம். யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கிற கட்டளைகளிலே விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி, அது வந்து ஒரு கட்டளை, அது ஆப்ஷனல் கிடையாது, அது கமாண்ட்மெண்ட். அது நம்ம கட்டாயமாக செய்யணும். செய்யக்கூடாது அப்படின்னா நம்ம அதை செய்யக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நம்ம இந்தியாவில் மட்டும் இப்படிப்பட்ட பாவங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்து நிற்குது பார்த்தீங்களா? ஆனால் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறார் என்பதற்காக நம் தேவனுக்கு அதிகமாக நன்றி பலிகளை நாம் செலுத்துகிறவர்களாக இருக்கணும். ஓகே, இந்த டாப்பிக்கை நம்ம முடிக்கலாம். நம்ம சற்று நம்மளுடைய சிந்தை வசனத்திற்கு நேராக நாம் திருப்புவோம். நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம், இவ்வளோ ஒரு ஜென்ரலான விஷயங்கள் தான் நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் இதை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுது, புதிய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட காரியத்தை குறித்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடைய விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்போ பாருங்க, புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் ஒரு நபரோடு கூட விபச்சாரம் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு ஆண் ஒரு பெண்ணையோ, ஒரு பெண் ஒரு ஆணையோ இச்சையோடு பார்த்தாலே அவனோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. நம்ம அநேக நேரத்தில் சொல்கிறோம், நல்ல வேளை நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிறோம், கிருபையின் காலத்தில் வாழ்கிறோம், ஆண்டவர் நம்ம எந்த பாவத்தை செஞ்சாலும் போய் மன்னிப்பு கேட்டோன்னு ஆளை நம்மளை மன்னிச்சிருவாரு. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்ததான ஜனங்கள், இஸ்ரவேலர்கள் ரொம்ப பாவம். ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கன்னா உடனே பாளையத்துக்கு புறம்பை தள்ளி கல்லறிந்து அவங்கள கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அது அல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் தவறு செய்தாதான், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்தாதான் தவறு. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்மளுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம அந்த பாவத்தை செய்துட்டோம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. நம் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தான், தேவன் நம்மை மன்னிப்பார் தான். ஆனாலும் நாம் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்போம் என்பதை நாம் ஒரு விஷயம் நாம் சிந்தித்து பார்க்கணும். அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் நம்ம எத்தனை நாட்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம்? வாழுகிறது ஒரு வாழ்க்கை, நாம் அதை தேவனுக்காக மாத்திரமே நாம் வாழணும். நம்ம ஈஸியாக நம்ம சொல்லிட்டு போயிடலாம், நம்ம எப்படி இதை சும்மா தானே நான் பார்க்குறேன், ஒரு சின்ன ஆசை தான் நான் என்னுடைய உள்ளத்தில் வந்து வருது, நான் ரொம்ப பெரிய அளவில் நான் தப்பாலாம் ஒன்று நான் யோசிக்கலையே, சும்மா லைட்டாக தானே நான் யோசித்தேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம், மற்றவங்கள்ட்ட சொல்லலாம், நம்மளை குறித்து நம்ம யோசித்து நம்மளே மெச்சிக்கொள்ளலாம். நான் ரொம்ப பெரிய அளவில் நான் தப்பாலாம் யோசிக்கலை, நான் சும்மா லைட்டாக நான் பார்த்தேன், சும்மா லைட்டாக எனக்கு தாட்ஸ் வந்துச்சு, அதான் சிந்திச்சு நான் அவ்வளோ விட்டுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனாலும் அப்படியும் நாம் தவறாக சிந்திக்கக்கூடாது, நம்முடைய எண்ணங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வேதம் சொல்லுது. இச்சையோடு பார்க்கிற எவனும் அவனோட விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுது. இப்போ பாருங்க, ஒரு நபரை பார்க்கும் பொழுது எப்போ நமக்கு இச்சை வருகிறதோ, இச்சை எப்போ வரும் சொல்லுங்களேன்? ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து டக்கு நமக்கு எனக்கு இச்சை வராது, ஒரு ஆசை, அது மேலே ஒரு விருப்பம் வரும், அது மேலே ஒரு ஆசை வரும். அந்த ஆசை தான் இச்சையாக அப்படியே மாறுது. அந்த இச்சை வருகிறது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன நேரிடுகிறது, நமக்கு அது மூலமாக வருகிற கஷ்டங்களோ பாடுகளும் வேதனைகளும் தான் அதிகம். அதன் மூலமாக நமக்கு எந்த ஒரு நன்மை வந்து கிடைக்க போகிறது கிடையாது. நம்ம யாக்கோபுல வாசிக்கிறோம், இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்போ பாருங்க, சாதாரணமாக நம்ம நினைக்கிற ஒரு சின்ன ஒரு இச்சை தானே, இதாவது இப்போ இருக்கும், எப்போ வந்து நமக்கு இந்த இச்சை இருக்காது
அதாவது நம்ம எப்போவுமே வந்து நம்ம ஒரு காரியத்தின் மேலே நம்ம இச்சை ஆகிக்கொண்டே இருக்க மாட்டோம், நம்ம எப்போவுமே வந்து நம்ம இச்சையோடு பார்த்து கொண்டே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த இச்சை கற்பந்தரித்து அதை பாவத்தை பிறப்பிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஒரு விஷயத்தின் மீது ஒரு காரியத்தின் மீது ஆசை வரும் பொழுது அந்த ஆசையை நாம் வெட்டி விடுகிறவர்களாக இருக்கணும். அதை நாம் வளர விட்டோம் அப்படின்னால் அந்த இச்சை கற்பந்தரித்து பாவத்தை நமக்குள்ளாக பிறப்பிக்கும். அந்த பாவம் பூரணமாகி நம்மை மரணத்திற்கு நேராக கொண்டு போய்விடும். ஆகவே இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து தேவன் நம்மை விலக்கும்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். இதுவரை தேவன் நம்மை எவ்வளவோ விஷயங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து வருகிறார். உலகத்தில் நம்ம நியூஸ் பார்த்தோன்னா ரொம்ப ஒரு கொடியதான நியூஸ் தான் நம்ம பார்க்குறோம். விபச்சாரத்தை குறித்ததான நம்ம நியூஸ்லாம் பார்த்தோன்னா ரொம்ப எப்படி சொல்ல, ரொம்ப ஒரு கொடுமையான விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்க்குறோம், நியூஸ் கேட்குறோம். ஆனால் இதுவரை தேவன் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் எந்த ஒரு சேதங்களும் தவறான காரியங்களும் நடக்காமல் இதுவரை தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்மளை சார்ந்தவர்களையும் தேவன் பாதுகாத்து வந்திருக்கிறார். அதற்காக நம் தேவனுக்கு நன்றி சொல்லணும். இப்படிப்பட்ட பாவம் நிறைந்த உலகத்திலும் பாதுகாப்பு இல்லாத உலகத்திலும் தேவன் நம்மை அவருடைய கண்ணின் இமைகளைப் போல பாதுகாத்து வருகிறார். அதற்காக நம் தேவனுக்கு நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்துகிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் இந்த வேதத்தினுடைய அடிப்படையிலே நாம் வாழணும் அப்படின்றதுக்காக நாம் அதிகமாக நாம் பிரயாசப்படணும். செய்தாதான் பாவம் அப்படின்னு கிடையாது. எந்த ஒரு காரியத்தையுமே இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நமக்கு ஒரு விஷயத்தை செஞ்சாதான் பாவம் அப்படிங்கிறத நம்ம முதலாவதாக நம்முடைய மைண்ட்லேருந்து எடுத்து போடணும். ஒரு சின்ன எண்ணம் அதை செய்யணும் அப்படின்னு நம்ம செய்யலாம் தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பெரிய அளவில் இப்போ நான் விபச்சாரம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. இப்போது நம்ம கூட இருக்க உங்களுடைய ஏதாவது ஒரு திங்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெண் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த பெண் மேலே நான் ஆசைப்பட்டு அந்த பெண்ணை வந்து நான் எடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் எடுத்தாதான் தவறு அப்படின்னு கிடையாது. அந்த பெண் நல்லா இருக்குது, இதை எடுத்துட்டா நல்லாயிருக்கும், அதை எடுத்துடலாமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன் பாருங்கள். அந்த சிந்தனை என்னைக்கு என் மைண்டுக்குள்ளே வருதோ அன்னைக்கே நான் அந்த தப்பை செஞ்சுட்டேன் அப்படின்னு தான் அர்த்தம். அதுதான் வேதம் நமக்கு சொல்லுது. அப்போது இப்படிப்பட்டதான பாவங்களுக்கு தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் விலக்கி பாதுகாக்கும்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஜெபம்தான் நம்முடைய வாழ்க்கையில். ஜெபம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க. நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் உண்மையாகவே இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். இந்த வசனத்தை நாம் ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. வாலிப நாட்களில் இருக்கிற நாம், டீனேஜ் வயசை கடந்து போகிறதுன நாம் இந்த வசனங்களை ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிறதான ஒவ்வொரு நபர்களை பார்க்கும் பொழுதும், நமக்கு ஆப்போசிட் ஜெண்டரை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு இந்த வசனம் ஞாபகத்துக்கு வரணும். ஒரு ஸ்திரீயை, ஒரு ஆணை இச்சையோடு பார்க்கிற எவளும் இருதயத்தில் அவனோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்கிற இந்த வசனம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மைண்டுக்கு வரணும். அப்படி என்னைக்கு நாம் ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது, ஒரு காரியத்தை செய்யணுங்கிறதான எண்ணம் நமக்குள்ளாக வரும் பொழுது, என்னைக்கு தேவனுடைய வார்த்தை முதலாவதாக நம்முடைய இருதயத்தில் வந்து நிற்கிறதோ அன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ளதான எல்லா பாவங்களும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களும் நம்மை விட்டு விலக ஆரம்பிக்கும். என்னைக்கு அது நம்மிடமிருந்து விலக ஆரம்பிக்கிறதோ தேவனுடைய கிருபையும், தேவனுடைய ஆசீர்வாதமும், தேவனுடைய நன்மையும், தேவனுடைய ஐஸ்வர்யமும் நம்ம இன்னும் அதிகமாக நெருங்க ஆரம்பிக்கும் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகம் இல்லை. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படின்னு சொல்லி. நாம் அதை தொடர்ந்து போகணும் தேவை கிடையாது. நம்மை அதை தொடர்ந்து வரும்படியாக தேவன் வைப்பார். எப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கை சீராக தேவனுக்கு முன்பதாக இருக்கும் பொழுது நாம் எதையும் தேடி போகணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே நம்மை தேடி வரும்படியாக தேவன் அனுக்கிரகம் பாராட்டுவார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thank you.